நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேமும் எனக்கு ஸ்டிக்மேன்ஸ் கிரேட் வார் அது எத்தனை பேர் தான் விளையாடுவாங்க. அந்த இது குக்கிங் விளையான்னு பார்த்த மக்களே, ஆனால் அது வந்து சுத்தமாக இல்லை. சரி நாங்கள் பிளேஸில் என்னென்ன கேம் அப்படின்னு பார்ப்போம். இந்த கேம் என்ன கேம் பார்க்கலாம். ஷோ ரோப்ளக்ஸ் நான் போயிட்டு இல்லை மக்களே. இன்றைக்கி நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அது என்ன போஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன். அதை நான் அப்படியே போட்டிருக்கேன். நான் இது சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். மறக்காமல் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுவேன். என்ன கேம் விளாட்லாம்? சரி அந்த டீச்சர் சமைச்சேன். அது என்ன நிறைய காசு கட்ட வேண்டியது. சப்பா சரி மைண்ட் கிராஃப்ட் விளையாடுவோம். ஏன்னா மைண்ட் கிராஃப்ட் பாதிலே லேட் ஆகிடுச்சு. எல்லாமே மைண்ட் கிராஃப்ட் கேம்ஸ் தான். ஆனால் எதை டவுன்லோட் பண்ணணுமே தரல. ஏன்னா மைண்ட் கிராஃப்டே மோட்ஸுக்காக ஸோ வேறு வழி இல்லை. ரோப்ளக்ஸ் தான் நம்ம வைக்க மாட்டேங்குது. அப்புறம் இது டவுன்லோட் ஆகும் பண்ணிடலாமா? நான் என்ன நினைக்கிறேன் வச்சு சரி வாங்க. இது வந்து வேட்டும் நான் போட்ட போஸ்ட் எதுன்னு சொல்லியிருந்தேன்னா நான் வந்து பப்ளிஷ்டு அதாவது இப்போ போட்டது இதுதான் நான் போட்ட போஸ்ட். இது மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுனா இதெல்லாம் எங்கள் அம்மா வந்து இது மாட்டம் வந்து நம்ம ஆக்சுவலி இன்னும் ஹேக்கர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸில் ஹேக் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அந்த போஸ்ட்டுக்கு எவனுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஆனால் கமெண்ட் மட்டும் யாரும் பண்ணியிருக்காங்க. ஆனால் நான் தான் பண்ணினேன். உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷம் ஆச்சு. இப்போ தான் நான் போட்டேன். முன்னாத்துக்கு முன்னாடி நம்ம இது போட்டோம். ஆனால் நம்ம இன்னும் அன்சப்ஸ்கிரைபர் இது வந்து எங்கள் அப்பா ஃபோனு ஜாயின்டு. ஜாயின் பண்ணதை நம்ம 101 வியூஸா டே நம்ம அவ்வளோ மக்களே. ஐயோ சரி இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. டவுன்லோட் ஆயிடுச்சா ரோப்ளக்ஸு 55. இதில் இன்னும் 3 தான் இருக்குது. சரி இப்போ எது விளையாடல. சரி வேறு வழி இதுதானே விளையாண்டாங்க. சரி வாங்க மக்கள் இது வந்து ஸ்டிக்மேன் கிரேட் வார் அப்படின்னு ஒரு கேம் விளையாண்டுருக்குறோம். இந்த கேம் சும்மா ஓப்பன் வேர்ல்டு கேம் தான். இது வந்து நம்ம வந்து சண்டை போட்டுருவாங்க. நம்ம வந்து மோடு இதில் வந்து 3 மோடு கிட்ட இருக்குது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஸ்டோரி மோடு, இன்னொன்று வந்து வேர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் வேணாம் ட்ரைனிங் இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து புதுசு கிடையாது. நம்ம பஞ்சு பண்ணிட்டோம். ஏன்னா நான் வந்து அப்போ அந்த நேரத்தில் எனக்கு வீடியோ போட டைம் கிடைக்கல.
ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட்ல நம்ம 2 நிமிஷம் ஜெயிச்சிட்டோம். நான் 1 நிமிஷமே ட்ராவாக இருக்கும், நம்ம கூட ஜெயிச்சிருக்க மாட்டோம். இந்த ஆடு வேறு அப்பப்போ இந்த ஆடு வேறு டிஸ்டர்ப் பண்ணிட மாட்டோம். சரிவா, நெக்ஸ்ட்டு கேம் போவோம். நெக்ஸ்ட் கேம் நம்ம டவுன் பண்ணியிருக்கோம்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து நம்ம போகலாம். எங்கடா டே ஸ்டோரி எதுவுமே இருக்கணும் இல்லைங்களா? டேய் போகுது மணி நைட் எங்கடா மக்களே? ஐயோ ஐயா மக்களே பாருங்க மக்களே, போக மணி நைட்டே காணா பாருங்க. இப்போ வந்து நான் இதை அமுத்துனேன்னா போக்மேன் யூனிட் வந்து இதோ இங்கே இருக்கா, யூனைட் இங்கே இருக்கா. ஷபா இவங்க நம்ம உசுரே வாங்கிடுவாங்க மக்களே. சரி வாங்க, வேறு வழியில் இதுதான் விளையாண்டாக்கணும். டாக்கிங் டாம் வந்து நான் வந்து வேணாம் புதுசாக ஒரு கேம் டாக்கிங் டாம் ஃப்ரெண்ட்ஸ் 2 அப்படிங்கிற ஒரு கேம். இந்த 1 ஏற்றிட்டேன், 2 ஏற்றிட்டேன். மை ஹேண்ட் 2 தான் இருக்குது, 1 இல்லை. ஏன்னா அதை வந்து எடுத்துட்டாங்க. புக்கு 1 2 ஏற்றிட்டேன். ஆனால் அது வந்து விளையாட டைம் இல்லை. இப்போ வந்து 8:25 ஆகுது PM. சரி வாங்க இதே விளையாடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து 8வது நாள் வரப்போகிறோம். அது வந்து பீகா இதோ ஆமாம் ஜிஞ்சர் எங்கன்னா நானும் அவங்ககிட்ட கேட்டேன். ஆனால் இந்த பதில் சொல்ல, ரெஸ்பான்ஸே கிடையாது. ரிவ்யூ நான் சொன்னேன் ப்ளே ஸ்டோரில். ஆனால் ஜிஞ்சர் வேர் இஸ் ஜிஞ்சர் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல. இவங்களெல்லாம் வச்சுட்டு வாங்க கேம்குள்ள போவோம். 6வது நாள் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஜிஞ்சரோட வீட்டுக்கு இருக்குது. ஆனால் இப்போ டவுட்டு ஜிஞ்சர் மட்டும் காணவே வேணாம். 8வது நாள் வந்துட்டோம். 8வது நாள் இல்லை, 7வது நாள் முடிஞ்சானா. சரி வாங்க மேலே போவோம். இந்த லெட்டர் போகுமா? பீக்கா எத்தனாவது நாள் நீ வருவா? சரி ஸ்கேட் போர்டு இந்த டவுனுக்கு தான் புதுசாக இருக்குது. அதிசயம் அது நல்லாச்சு. இந்த இவங்கிட்ட எது யாவனை செலக்ட் பண்ணோம். ஆனால் இப்போ வந்து பென்னை செலக்ட் பண்ணோம்னா அது வந்து வேறு நம்ம வந்து ஏன்னு செலக்ட் பண்ண வெள்ளைக்கருத்தை எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப. அப்போது நான் இது சாம்பியன் மக்களே, சாம்பியன் இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டாக்கிங் டாம் ஃப்ரெண்ட்ஸ் 1 பரவாயில்லைக்கே. அப்படியா 1ஓட 2 தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது புதுசாக இருக்குது. நம்ம 1 கிலோ கூட அவ்வளோதான் சட்னி தான். அதே கான்செப்ட் தான் இதுலேயும் இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டு இந்த கேம் நம்ம வந்து ஒரு போஸ்ட் கமெண்ட் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சு. ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப மாதமாச்சு. ஆனால் இன்ன வரையும் யாருக்கு பிடிச்ச கேமுன்னு சொல்லலை. மக்களே எப்படி பண்ணுறீங்க? நம்ம 50 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் மட்டும்தான். ஐயோ ஒரு ஹார்ட் ரீச். நம்ம 50 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண மட்டும்தான் நம்மளால் லைஃப் போட முடியும். உங்களால் இப்போ நான் வந்து தோத்துட்டேன். ஏன்னா உங்ககிட்ட பேசிட்டேன், சொல்லி முடிஞ்சிச்சு. ஐயோ சரி இது ஐயோ இந்த டிராகனோட பெரும்பாலாக இருக்கு. இது அரிசி தான், புளிக்கு வைக்கப்பட்ட அரிசி மாவு. இதை பாருங்க, அருமையா இருக்கு. திக்கான முட்டை தோசை. இதுல முட்டையை போட்டுக்கிறாங்க, மாவுல 2 முட்டையை உடச்சு விட்டாங்க. இது பாரம்பரியமான முருங்கை தோசை விட ரொம்ப மாறுபட்டு இருக்கு. இவங்க 2 முட்டைகளை மாவையை அப்படி மிக்ஸ் பண்ணாங்க, தோசை கல்லில் ஊற்றுறாங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இது ஒரு பேன் கேக் மாதிரி இருக்கு. இது ஒரு சேவரி பேன் கேக் இல்ல சேவரி தோசை. இதுல முட்டை இருக்கு. இது நல்லா ஃப்ளஃபியா இருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். 2 மேல வைக்கிறாங்க. இதுதான் எனக்கு இந்த தோசை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம மெதுவாவே போவோம். டேய் வெளியே இருக்கிறதுனால ஐயோ டேய் திரும்பி இருக்கேன். என்னடா மறுபடியும் அதே இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சு. நம்ம இப்போ ஷார்ட் கட்டு போகலாம். அந்த டிராகன் கிட்ட போனால் ஸ்லோவாகவே நான் கொஞ்சோண்டு ஸ்லோவாக
இதுல குமார் மெஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி சாப்பிடுவோம். டூத்லெஸ்னா பல்லு இல்லாததா? பல்லு இல்லாத கொடுக்க சொல்றாங்க. மீன் நம்ம கையில் இருக்கு. ஆனால் டிராகனுக்கு என்ன மீன் பிடிக்கும்? எதுவுமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது பார்க்க அப்படியே கறி மாதிரி இருக்கு. இது நம்ம அப்படியே மேல ஊத்துமா? சரி, 9% இது எப்படி வந்துச்சு? பார்த்துச்சு. அதாவது புது விஷயங்களை உருவாக்குறாங்க. நண்டு தோசை, பிரான் தோசை, அப்புறம் ஃபிஷ் தோசை, இதோட பிரச்சனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது லக்கியா இருக்கு, சாஃப்டா இருக்கு. இதுல போடுற முட்டை அப்படி கொஞ்சம் உப்புதா இருக்கு. வந்து நம்ம அதுக்கு எப்படி போறதுன்னே தெரியல. ரொம்ப யூனிக்கா இருக்கு. I love this. ரொம்ப சுவையா இருக்கு. இதுதான் மட்டன் கறி தோசை. ஓ வாவ், அப்படியே வாங்க கரையுது. அவங்க அரைச்சிருந்தாங்க நினைக்கிறேன். போனோம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சுவையா இருக்கு. ஓ, நம்ம வந்து அதை கிளிக் பண்ணுமா? நம்ம வந்து டிராகனையும் நம்ம பிடிச்சிட்டோம். நமக்கு அதுவும் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என்ன ரவுண்ட் ஆட்டு தலைகிட்ட மக்களே. இப்போ நம்ம என்ன ஆப்ஜெக்ட்டும் கொடுக்கல, இன்னும் ஆப்ஜெக்ட்டும் கொடுக்கல. ஏதோ படம் மாதிரியே இருக்கேன். எனக்கு ஒன்றும் வேணாம். ஒன்று இது பிடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து இந்த ரைடு போயிட்டு வரலாம். எப்படி ஓட்டணும்? பின்னாடி போகணும். இப்போ வந்து நம்ம நைட் ஃபெரியை கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஃப்ளைட்டுக்கு பறக்குமா? மட்டும் இல்லாமல் காம்பட்டையும் எடுக்குமா? அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங்கும் பிடிக்குமா? அப்புறம் போண்டிங் ஐயா அப்படின்னு என்னது இதுக்கான மசாலா, தக்காளி, தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், மிளகு, ஜப்பான்காரனா? ஜப்பான்காரன் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கானா? அப்புறம் தக்காளியை போட்டு எண்ணெய் வதக்கி அதுக்கப்புறம் இந்த குழம்பு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆட்டு இறைச்சியோட மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கப்படுது. அதோடு தொடர்ந்து மசாலா சேர்க்கிறாங்க. இறைச்சி நல்லா வேக வரைக்கும் அந்த குழம்பு கொஞ்சப்படுது. அப்புறம் அது கச்சிதமான நம்ம வந்து கேம் விட்டு எஸ்கேப் ஆயிட்டோம். இப்போ வந்து கேம் பாஸ்ட் ஆயிடுச்சு. டேய் நம்ம டவர் கிடைக்காதுல இருந்து டவர் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஐயோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. The gameplay has been paused. It's waiting while the game can't close. வேற வழி இல்லை, லீவ் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட்லேருந்து வர வைக்கிறேன். Catch night free. ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே இருக்கும் காட்டிட்டு நைட் புரி டைவ் ஹங்கரி டைவ் வந்து நைட் புரி புக்கு இருக்குண்ணா சரியா காட்டிலாவா? ஐயா
புக் எடுத்து படிப்போம். ராஜினாவை யாரும் ஓப்பன் பண்ணியிருக்கா? ஐலாண்டு 1 தான் நம்ம இதே முடிச்சிருக்கோம். ஒரு வீடு அவங்கக்கிட்ட உதவி கேட்போம். நைட் புரி லேண்ட் பண்ணிடுவோம். நான் அந்த காரைக்கெல்லாம் மசாலாவை கடவை போகிறேன். அதுவும் நம்ம தயார் பண்ண எல்லா ஸ்பைசஸும் புரி என்ன பாருங்க நம்ம ஸ்லோலாம் வைக்க வேண்டாம், ஃபாஸ்ட்டே வச்சுக்கணும். லேண்ட்லாம் வேணாம், பரப்போம். லேண்டிங்னா அந்த கிராஸ்லாம் இருக்கும்ல போட்டிங் மட்டும் எனக்கு சுத்தமாக நைட்லி டெட்லி நேடு அதையும் இதுவே நம்ம வச்சுப்போம். இப்போதைக்கு நம்ம இதுக்கு அடி வாங்க அது உள்ளே போவோம். ஹங்க்ரி லோன்லி ஹங்க்ரி ஹங்க்ரி குள்ள ஹங்க்ரி ஹங்க்ரி இப்போ அதெல்லாம் பயமாக இருக்கணும். எனக்கு ஒரு பேர் இருக்குமே, எண்டர் ட்ராகன் பேர் வரலாம். சரி எண்டர் ட்ராகன் தான் எதுக்கு? ஐயோ 900 மீட்டர் போகலாம். அதாவது இந்த பெல்ட் இருக்கு, அதெல்லாம் இறந்துருக்கு. இது பார்த்து ரொம்ப நாளாக இருக்குல்ல. இப்போ இதில் நினைக்கிறோமா இல்லை வேண்டாம்? 900 மீட்டர் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அது எங்கே? அங்கே இருக்கு ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். என்னடா அது என்ன போக மாட்டேங்குது இது மேலே? இது சூரியோட அட்டகாசமான காரைக்கறி. சூரியா நீங்க இதை என்னன்னு சொல்லுவீங்க? காரைக்கறி. சூரியோட காரைக்கறி. ஓகே. சூரியோட காரைக்கறி. ஸ்லோவா வேணாது, செஞ்சு நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுருவோம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். வாங்க சாப்பிடுங்க. நான் இது சாப்பிட்டு பார்த்த பல என்ன அப்படியே அசைவம் வச்சிருச்சு. இது தென்னிந்திய அப்படியே மாத்திருச்சு. இருந்தாலும் இப்போ டாப் பண்ண நேரம் சமையல்கலையை பற்றி நான் மேலோட்டமாக அதாவது பின்னாடி வருதுன்னா அது நம்மளோடதுன்னு அர்த்தம். அப்படின்னு கைஸ், இது வந்து சீரியஸாக பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ வந்து ட்ராகன் டோன்ட் ஸ்கேர் மீ, ஐ எம் குட், வாட்ஸ் ராங் அப்படின்னு கேட்போம். அது வந்து பெரிய ஒரு உருவமான ட்ராகனு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவப்பு, ஐயோ ரெட்டு அப்படியே வந்து கம்மி ஆகிட்டு இருக்கு. அது வந்து ரெஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கு, அதாவது அழிச்சிட்டு இருக்கு எல்லாத்தையும். நம்ம வந்து இது ஆக்டை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கக்கூடாது. வெர்க்கா வந்து டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து முடிச்சிடலாம். பெர்ஃபெக்ட் வா நல்லது வா என் பின்னாடி